அதாவது பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கு நான் நிறைய தடவை ஷூட்டிங்காக இருக்கட்டும் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் நான் வந்திருக்கேன். ஆனால் இருந்தாலும் தூத்துக்குடினா எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரது வந்து ஒரே ஒரு நண்பர் தான். அந்த நபர் தான் நம்மளுடைய சீலன் அவர்கள். பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான். அவங்க வீட்டுக்கு நான் வருவேன், அந்த அக்காவாக இருக்கட்டும் அவங்க மகன்களாக இருக்கட்டும், நான் வந்து வீட்டுக்கு வந்தேன்னா அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டு நல்லா அவங்க கூட சந்தோஷமாக இருந்துட்டு அப்படி தான் போவேன். நிறைய நிகழ்ச்சி கொடுத்துருக்காரு நம்ம சீலன் சார். சீலன் சூரிதி நிறைய ப்ரோக்ராம், டிக்கெட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டில் வச்சு நிறைய பண்ணியிருக்காரு. என்னை திடீர்னு கூப்பிடுவார், ஒரு வாரம் இருக்கும்போதே கூப்பிடுவார் என்னை வந்து கிங்காங் இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது வாங்க அப்படின்னு. ஒரு கோயில் ப்ரோக்ராம், கல்யாண ப்ரோக்ராம், டிக்கெட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பிராட்வே சுந்தர் சாருடைய படத்துக்கு எல்லாமே அவர் தான் மியூசிக்கு, பாட்டு பாடியிருக்காரு, பாட்டு எழுதியிருக்காரு, ரீரிகார்டிங்கு, டப்பிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து கேமரா, எலிகாம், அந்த ஷூட்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர் வச்சுருக்காரு. இந்த படத்தில் அவர் பண்ணிக்கிறார். அவர் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் சார் பண்ணிக்கிற எல்லா படமும், அது படமாக இருக்கட்டும், குறும்படம் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீலன் சாரை டச் பண்ணாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அந்த மாதிரி ஒரு அருமையான நண்பர் சீலன் சார். நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம், படமெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். இந்த நம்ம வந்து அரசியல் சார் படத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து அரசியல் வர நினச்சிருப்பேன், அவர் வந்து சாமியார் நினச்சிருப்பார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் பார்த்துருக்காங்க, வியூஸு, லைக்கு, ஷேரு, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அவர் நல்லா மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்ல மனிதர். டப்பிங்லாம் வந்து நான் எவ்வளோ படத்துக்கு டப்பிங் பேசியிருக்கேங்க, ஆனால் இந்த படத்தில் என்னை வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டார். நீங்கள் பாருங்கள் படம் தான் உண்மையிலே வந்து இந்த கேரக்டர் பேசப்படும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குறும்படம் இயக்குனராக நான் நடிச்சிருக்கேன். உண்மையிலே இந்த நேரத்தில் சீலன் சாருக்கு நன்றி. என்னுடைய இனிய நண்பர் பிராட்வே சுந்தர் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் பண்ணுற எல்லா படமும் நான் இருப்பேன். மென்மேலும் வந்து அவர் நம்ம பிராட்வே சுந்தர் சார் வந்து இதுக்கு அடுத்த லெவலில் வரணும். நிறைய பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வச்சு இதிலே பார்த்திங்கன்னா தெரிஞ்ச முகனா இந்த கிராக்கி படத்துலேயே பார்த்திங்கன்னா விஜய் கணேஷ், மீச ராஜேந்திரன், அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்ஸு, டெலிஃபோன் ராஜி, கிங்காங், நான் தான் எல்லாமே ஆர்டிஸ்ட்டாக போட்டு இதில் பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த வாட்டி இன்னும் பெரிய ஹீரோவோ பெரிய நடிகர்லாம் வச்சு பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சீலன் சார் நன்றி, மகிழ்ச்சி, தேங்க்யூ.